ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்களுக்கு வின்டர் ஸ்டார்ம் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அது எப்படிலாம் அந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சு, அதுக்கப்புறம் வந்து கைக்கு வந்து ஹென்னாவே இல்லாமல் மருதாணி வந்து எப்படி நம்ம வைக்கலான்றது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அதை வந்து ஃபிட் பண்ணி அது வந்து அதோட லுக் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த ஸ்னோ வந்து காலையில் நான் 8 மணிக்கு எந்திரிச்சு வந்தேன். ஏன்னா லீவுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது இந்த அளவுக்கு ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. முதல் ஈவினிங் வந்து ஸ்கூல்லாம் கூட லீவ் சொல்லிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்டார்ம் வந்து கொஞ்சம் சிவியராக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க வெதர் ரிப்போர்ட்டில். பட் ஆனால் வந்து காலையில் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா கண்டினியூஸாக ஹெவியாக பெஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ சம்டைம்ஸ் வந்து வெதர் ரிப்போர்ட்டில் வர்றது வந்து இந்த மாதிரி கூட ஆகும். பட் ஆனால் காலையில் கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் ஹெவியாகவே பெஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து எப்போதுமே ஸ்னோ பெய்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வீடியோ நான் ஸ்னோ வீடியோ போட்டிருக்கேன். பட் இது வந்து இந்த இயரில் வந்து உள்ள வீடியோ. நாங்கள் ஆனால் இந்த இயர் வந்து வெளியில் ஸ்னோவில் போய் ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை. கரெக்டாக லோகனுக்கு வந்து ஸ்கூலில் போகிறனால அடிக்கடி வந்து சளி பிடிச்சிரும். அவனை விட்டுட்டு நாங்கள் போய் எடுத்தால் அவன் ஒரு மாதிரி சொல்லுவானேன்னு சொல்லிட்டு நான் நினைப்பானேன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. நிறைய ஸ்னோ ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. பட் ஆனால் ஸ்னோ பெய்கிறத வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஆனால் குளிர் வந்து அடுத்த நாள் தான் செம்மையாக இருக்கும். ஸ்னோ பெய்கிற அன்னைக்கு குளிர் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஸ்னோ வந்து அப்படியே கரையாமல் இருந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப குளிர் தெரியும். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ரெட் ரைஸில் வந்து தோசை செஞ்சுட்டு இருந்தேன். ரெட் ரைஸ் இட்லி தோசை ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க அதை சாப்பிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து எனக்கு வந்து தோசையோட பூரிக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி, அதனால அதுவும் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரெட் ரைஸில் வந்து தோசை இட்லி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஸ்னோலாம் பெஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டே ஃபுல்லாக எதிர்பார்த்தது ஒரு ஆஃப்டர்நூனே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பெஞ்சு முடிச்சோன்னே பார்க்குறதுக்கு அப்படியே லைட்டாக ஃப்ளரிஸ் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. மற்றபடி ஹெவி ஸ்னோ கிடையாது அன்னைக்கு. அன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்துடலாம். சாமி சாப்பாடு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபிஷ் கிடைக்கும். நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் இந்த லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம். அப்புறம் வந்து கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க, மிக்ஸ்டு வெஜிடபிள்லாம் போட்டு சாம்பார் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அன்னைக்கு லன்ச் வந்து இதுதான். இப்போ வந்து நான் திணை அரிசியில் வந்து இட்லி தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் காட்டுறேன். திணை அரிசி 2 கப், இட்லி அரிசி 2 கப், அப்புறம் வந்து கருப்பு உளுந்து போட்டு அன்றைக்கி அரைச்சேன். ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவேன் இட்லி தோசைக்கு. அதே மாதிரி மில்லட்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வந்து மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து அது வித்தியாசமாக தெரியும் ஃபஸ்ட்டு பழகும்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலராகவே அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட மில்லட் செய்ய சொல்லும்போது அது ஏதோ ஒரு தனியாக சமைக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் அப்போ மட்டும்தான் அப்படி இருக்கும். மற்றபடி இப்போ எங்கள் வீட்டில் டீஃபால்ட்டாகவே இட்லி தோசைன்னா மில்லட்டில் தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் நார்மலாகவே ஸ்பெஷலாக வந்து மில்லட்டுன்னு சொல்லவே மாட்டோம். இட்லி தோசை அதே மாதிரி சாப்பாடுமே வந்து மில்லட் சாப்பாடையுமே ஏன்னா அது ரெகுலர் ஹேபிட்டாக நமக்கு மாறிடும். மில்லட்ஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் வந்து கருப்புளுந்து வந்து யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. நார்மலாக வந்து நான் என்னோட இட்லி ரேஷியோ எல்லாமே வந்து இட்லி அரிசி ஈக்குவலாக சேர்ப்பேன். ஏன்னா இட்லியும் வரணும் தோசையும் வரணுங்கிறதுக்காக. தோசைக்கு நம்ம அந்த அளவுக்கு ஈக்குவலாக சேர்க்கணும்னு இல்லை. இது என்னென்னா போபா டீ பேக் வந்து ஃப்ரோசன் பேக். இது இங்கே சாம்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கடையில் கிடைக்கும். எனக்கு வந்து போபா டீ வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மலேசியாவில் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது எப்படி பண்ணணுன்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுது. பட் ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணல இன்னும். பேசிக்காக வந்து மரவள்ளிக்கிழங்கு ஸ்டார்ச்சில் வந்து உருட்டி மாவை உருட்டி அதில் வந்து ப்ரௌன் சுகர் கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு நம்ம எடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஜவ்வரிசி வந்து பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இது. ஸோ அதில் வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம டீக்கு வந்து நான் வந்து ஆல்மண்ட் மில்கில் வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நார்மல் மில்க்லேயும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கடையில் வாங்கினது வந்து நல்லாவே இருந்தது. யூஸ்வலாக இங்கே நாங்கள் டெம்பிள் ஃபெஸ்டிவலில் வந்து தமிழ்நாடு ஃபுட் ஸ்டால் போடுவோம். அங்கே வந்து போபா டீ கொடுப்பாங்க, ஸ்ட்ராபெரி மில்க் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். அதுதான் அது. ஸோ யாருக்கும் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக டான்ஸ் ஆடினோம் தமிழ் சங்கத்தில். அதுக்கு வந்து இங்கே வின்டர் சீசன்றனால ஹென்னா வைக்க வேண்டாம், சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு புது மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணோம். இது நிறைய வீடியோஸ் பார்த்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் பண்ணோம். ஆனால் வந்து இது வந்து நான் சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு நாங்கள் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ டீ தூள், அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் சீரகம், இந்த காம்போவில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தட் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஃபெயிலியர் மெத்தட். பட் அதையுமே நான் உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் காட்டியிருக்கேன். நான் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போட்டு இது அதே மாதிரி வைடான ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் அந்த மாதிரி பண்ணதுனால அந்த ஸ்டீமில் தான் இது வந்து ரெடி ஆகும். நம்ம வந்து நான் வந்து சீரகம் டீ தூள் ஏதாவது ஒன்று கூட போடலாம். பட் நான் கலர் நல்லா வரணுன்றதுக்காக ரெண்டுமே போட்டேன். எனக்கு அது வந்து அது நமக்கு வந்து அந்த ஸ்டீமில் தான் வரணும். வைடாக வச்சதுனால எனக்கு அந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து அந்த கிண்ணத்தில் விழுகவே இல்லை. நானும் 2 தடவை எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சின்ன அந்த வந்து குறுகலாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய போட்டு சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அந்த கிண்ணத்து மேலே இந்த தண்ணி நம்ம மேலே வைக்கிற தண்ணி வந்து எம்டி கிண்ணமாக தான் உள்ளே இருக்கும். ஸோ ஆனால் மேலே வைக்கிற கிண்ணம் வந்து தண்ணி இருக்கும். அந்த எம்டி கிண்ணம் அந்த மூடியை போய் அதை நமக்கு வந்து க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் இந்த ஸ்டீம் ஆகி அந்த தண்ணி அதில் ஊற்றும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லாவே கிடச்சிது. இந்த கலர் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்ம சீரகம், 1 ஸ்பூன் டீ தூள் போடுறோன்னா 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம இந்த கிண்ணத்தை வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும். ஸோ இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகி பபுள்லாம் வரும். அப்போ நம்ம எடுத்து பார்த்தா ஸ்டீம் ஆகி உள்ளே வந்து தண்ணி இப்படி அந்த கீழே ஆனால் அந்த பாத்திரம் வந்து நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அது வரல. ஏன்னா எப்படி இருந்தாலும் அது ரொம்ப பழைய பாத்திரம் தான், அதனால ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். நமக்கு கிடைச்ச லிக்விடில் வந்து நம்ம குங்குமம் சேர்த்துக்கணும் திக்னஸ்க்கு. ஸோ குங்குமம் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இயர்பட் வச்சு நமக்கு பிடிச்ச டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து நான் போட்டேன். எனக்கு வந்து சீரகமும் டீ பவுடரும் சேர்த்து போட்டனால எனக்கு ஒரு கலர் காம்பு கிடைச்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணது வந்து டீ பவுடர் வச்சு ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் லைட்டாக கிடைச்சது. பட் இதில் உள்ளது வந்து நல்ல டார்க்காக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டோன்னே இந்த கலரில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா நைட்டு வந்து திரும்ப போட்டேன். ஸோ நைட்டு வந்து ஒரு 2-3 தடவை காய விட்டு 2 கோட்டிங் கொடுத்தேன். ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 3 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் செம்ம சூப்பரான ஒரு கலர் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு இந்த கலர்ல இருக்கு. அடுத்த நாள் பார்க்கும்போது நல்ல இன்னும் டார்க்காவே இருந்துச்சு. இந்த கலர்ல இருந்தது இன்னும் டார்க்கா எனக்கு இருந்துச்சு. இது வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நல்லா டார்க் கலர் இருந்துட்டு அப்புறம் தான் உரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னுமே என் கையில் வந்து லைட்டாக அந்த கலர் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா 2-3 கோட்டிங் கொடுக்கறனால ஒரு கோட்டிங் கொடுத்தா உடனே வந்து போயிடும். டான்ஸுக்கெல்லாம் வந்து அல்ட்டா வந்து கெமிக்கல்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். பட் பாத்திரம் வேஸ்ட்
வேஸ்ட்டாக போகும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது கண்டிப்பாக வீட்டில் நமக்கு ஏதாவது ஒரு லீக் ஆகிற பாத்திரம் இல்லைன்னா வந்து பழசான பாத்திரம் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன், இரும்பில் வாங்கியிருந்தேன். அதை தான் வந்து நானும் லோகனும் சேர்ந்து ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஃபிட் பண்ணுறது. கேமரா எடுத்தோடனே லோகன் வந்து வீடியோக்கு பேசியிருக்கான். நீ பேசுறியா வீடியோவில்? என்ன சொல்கிற? வெஜிடபிள் வைக்கிறதுக்காகவா? சரி, நீ இதை பிடிச்சிக்கோ, அம்மா அதை டைட் பண்ணுறேன். ஓகே? லோகன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், சமத்தா ஹெல்ப் பண்ணுறான் லோகன். இது நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே? டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செஞ்சுட்டு காட்டுவோம். என்னது? இங்கே பாரு. ஏய் வாண்டு, ஸ்க்ரூ காட்டு, ஸ்க்ரூ டிரைவர் காட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபிட் பண்ணுறது. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டோம். ஃபைனலாக வந்து பார்க்க இப்படி தான் இருந்தது. மேலே வந்து வுட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே வந்து இருந்துச்சு. இது கொஞ்சம் நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் மேலே வுட்டு இருக்கிறனால வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, மேலே மட்டும் நம்ம வைக்கிற வெயிட்டு நல்லா ஜாஸ்தியாகவே தாங்கும். ஸோ டோட்டலாக வந்து 80 LBs வரைக்கும் தாங்கும். 40 kg வரைக்குமே இதில் வந்து நம்ம வைக்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து அந்த இதுக்கு பிளேஸ்மெண்ட் மாதிரி கூட கொடுத்துருந்தாங்க. நம்ம வெஜிடபிள்லாம் வச்சு அந்த தூசிலாம் படும்ல, அதுக்கு அதே மாதிரி லாஸ்ட் இதுக்கு வந்து தண்ணி வடிகிற ட்ரே கொடுத்துருந்தாங்க. நம்ம கழுவிட்டு ஏதாவது வைக்கணும்னா கூட கீழே வந்து பேஸில் வந்து தண்ணி வடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேக்கு தான் இது. இதுக்கு பேஸில் வந்து வீல் இருக்கும், ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். மேலே உள்ளதில் வந்து நம்ம வெயிட்டாக கூட எது வந்து இப்போ மிக்ஸி கூட நம்ம இதிலேயே கூட வைக்கிறா இருந்தாலுமே வச்சுக்கலாம். பட் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த சின்ன பேஸ்கெட்டில் வச்சு பேண்ட்ரியில் வச்சுருந்தேன். எனக்கு ஸ்பேஸ் இப்போ கம்மியாகிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் எண்ட் ப்ராடக்ட் லுக்.